வணக்கம். சென்னையில் கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான நேற்று தங்கம் விலை சற்றே உயர்ந்திருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளான செவ்வாய்க்கிழமை இன்றும் மீண்டும் அதிரடி விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளதால் முதலீட்டாளர்கள், நகைப்பிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என அனைத்து தரப்பினரும் சற்றே கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதன்படி 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 13,220 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனிடையே கூடுதல் சுமையாக வெள்ளி விலையும் யூட்டன் போட்டு கிராமுக்கு 5 ரூபாய் விலை உயர்வை சந்தித்துள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,40,000த்திற்கும் விற்பனையாகிறது. மே மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை அதிரடி ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. சர்வதேச சந்தைகளில் நிலவும் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் காட்டும் ஆர்வம் போன்ற காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை சமீப நாட்களாக உச்சம் தொட்டு வருகிறது. அண்மையில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6%இலிருந்து 15%ஆக மத்திய அரசு உயர்த்தியது. இதன் தாக்கம் மற்றும் எதிரொலியாக அதிரடி விலை ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழல், கச்சா எண்ணெய் விலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, உலக பங்கு சந்தை செயல்பாடு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை தினமும் நிர்ணயிக்கப்படுகிறது. உலக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் எதிரொலித்து வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்திருந்த நிலையில் இன்றும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து அதிர்ச்சி அளித்துள்ளது. தங்கத்தின் தொடர் விலையேற்றம் சாமானியர்களுக்கு தங்கம் என்பதை எட்டாக்கனியாக மாற்றிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த விலையேற்றம் மீண்டும் சற்றே கலக்கத்தை அளித்துள்ளது. தற்போதைய குறுகிய காலத்தில் விலை ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தங்கம் நீண்டகால பாதுகாப்பான முதலீடாகவே பொதுமக்கள் மத்தியில் பார்க்கப்படுவதால் அதை வாங்குவதில் பொதுமக்கள் காட்டும் ஆர்வம் சற்றும் குறையவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.